Taste the Daily. கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் மீது கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான ஓட்டெடுப்பு திங்கட்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி தலைவராக உள்ள திமுகவைச் சேர்ந்த பரிதா நவாபிற்கும் அக்கட்சி கவுன்சிலர்களுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திமுக கவுன்சிலர்கள் 23 பேர் நகராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி மனு அளித்தனர். இந்த மனு மீது திங்கட்கிழமை ஓட்டெடுப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே 3 வயது சிறுவன் பலூனை விழுங்கியதால் மூச்சு குழாய் அடைத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாகாணிப்பேட்டைச் சேர்ந்த வினோத் காயத்ரி தம்பதியின் 3 வயதான மூத்த மகன் சாம் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பலூனை விழுங்கியதாக தெரிகிறது. சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் முறையான சிகிச்சை கிடைக்காமல் மேல் சிகிச்சைக்காக வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள மலையாண்டஹள்ளியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சுடுகாட்டு நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் புறம்போக்கு இடத்தில் இருக்கும் சுடுகாட்டில் இறந்தவர்களை அடக்கம் செய்ய விடாமல் ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்ய முடியாமல் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை மீட்டு தரும் வரை இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. சென்னை புதுப்பேட்டை ஆதித்தனார் சாலையில் கழிவுநீர் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். புதுப்பேட்டை ஆதித்தனார் சாலையில் ஏற்பட்டுள்ள கால்வாய் அடைப்பால் சாலைகளில் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் துர்நாற்றத்துடன் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடியா ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் செல்லும் கால்வாய்களை தூர்வாராமல் அதிகாரிகள் மெத்தன போக்கில் இருந்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ட்ரைனேஜ் வாட்டர் 1.5 மாசமாக போயிட்டு இருக்குது. நாங்கள் சிஎம் லெவலில் கூட நாங்கள் பேசி பார்த்துட்டோம். அங்கே பெட்டிஷனும் கொடுத்து பார்த்தாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் இப்போ வரலும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. அப்படியே வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறாங்க. இது ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் வாட்டர் தான். இது கிட்டத்தட்ட 1.5 மாசமாக போயிட்டு இருக்குது. எந்த ஆக்ஷனும் கிடையாது. டிவிக்காரங்களே 2-3 வாட்டி பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எதுவுமே நடந்த பாடாவே இல்லை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஜனங்க, கோர்ட்டுக்கு போகிற ஜனங்க எல்லாம் இந்த சாக்கடை தண்ணியை மறிச்சிட்டு தான் போகிறாங்க. அது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குப்பைகளால் நீர்நிலைகள் பாழாவதுடன் மக்களின் சுகாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. தடம்பெருப்பாக்கத்தில் சேகரமாகும் டன் கணக்கான குப்பைகளை தரம் பிரித்து கையாள விடியா உள்ளாட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவற்றை பொன்னேரி நகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டி வந்தது. இந்த நிலையில் கடந்த 1 வாரமாக அங்கும் குப்பைகளை கொட்ட அனுமதிக்கப்படாததால் தடம்பெருப்பாக்கத்திலேயே குப்பைகள் துர்நாற்றத்துடன் தேங்கி நீர்நிலைகளையும் சுற்றுப்புற சூழலையும் சுகாதாரத்தையும் பாழாக்கி வருவதாக மக்கள் சாடுகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை அதிகரித்துள்ளது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. குருசாமி பாளையத்தைச் சேர்ந்த சிவக்குமார், தங்கராசு, துரைசாமி ஆகியோர் மக்களின் வாழ்வை பாழாக்கும் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரியை விற்றதாக சிக்கினர். இதில் துரைசாமி மதுபானங்களையும் விற்றது தெரியவந்தது. இதனை அறிந்த பொதுமக்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரிகளும் அனுமதியின்றி அரசு மதுபானங்களும் தாராளமாக விற்கப்படுவதாகவும் இது தெரிந்தும் விடிய அரசின் ஏவல் துறை கண்துடைப்பு நடவடிக்கை மட்டுமே எடுப்பதாகவும் சாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பலம் இழந்த ஏரிக்கரை குறித்து புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். காமக்கூர் பாளையம் பெரிய ஏரியில் நீர் நிரம்பி உள்ள நிலையில் அதன் கரை மிகவும் பலவீனமாக எப்போது வேண்டுமானாலும் உடையும் நிலையில் உள்ளது. கடந்த ஆண்டும் இதே போன்ற சூழலில் புகார் அளித்தும் விடிய அதிகாரிகள் வெறும் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்துவிட்டு சென்றனர். தற்போதும் ஏரியில் நீர் நிறைந்து பாதுகாப்பற்று உள்ளதால் பெருத்த சேதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தினர். நம்ம ஊர் ஏரி பெரிய ஏரி ஐயா, கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் இதனால் விளைநிலங்கள் பாய்ச்சல் அடையுது. போன வருஷம் கோடி சொல்ல ஏரி ரொம்ப கரை டேமேஜாக இருந்தது. அது அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும். அவங்க பார்த்துட்டு இது நாங்கள் தற்சமயத்துக்கு மணல் மூட்டை அடிக்கிட்டு போனாங்க. ஏரி தண்ணி வற்றின உடனே காங்கிரீட் போட்டு இது சரிப்படுத்துறேன்னு சொன்னாங்க, செய்யலை. மறுபடியும் இந்த வாட்டி கோடி போயிருக்கு. 2 நாளில் ஷட்டர் திறந்து தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டாங்க. மறுபடியும் கரை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. என்றைக்காக இருந்தாலும் இந்த கரை ஆபத்து தான்.
திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே கோயில் குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறிய விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. விருப்பாச்சிபுரத்தில் மிக பழமை வாய்ந்த சிவன் கோயில் திருக்குளம் புனித தன்மையுடன் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மது அருந்திய பிளாஸ்டிக் கப்புகளும் குப்பைகளும் நிறைந்து அப்பகுதி வீடுகளின் கழிவுநீர் கலந்தும் காணப்படுகிறது. இதனால் அத்திருக்குளம் ஆகாய தாமரை படர்ந்து கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரப்பு மையமாகி உள்ளதாகவும் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் சாடுகின்றனர். இன்னைக்கு கால் நினைக்க கூட இடம் இல்லை. இதில் அவ்வளோ மோசமாக இருக்குது. வர வாய்க்கால்லாம் சாக்கடையாக போயிட்டு ஒரே கும்பி நாத்தம். பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, ஏகப்பட்ட பசங்க படிக்குது. தொற்று நோய் வரத்துக்கான அறிகுறிகள் நிறையா இருக்குது. கொசு உட்கார முடியல. ஒரு சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்னா கொசு ஆட்டு கொள்ளுது ஆளை. அரசாங்கத்திற்கு ஏகப்பட்ட மனு கொடுத்தாச்சு, யாருமே தூர் வரல. இந்த அரசாங்கம் தூர் வாரமா வாராதா? சென்னை அருகே திருவேற்காட்டில் தரைப்பாலத்தை கடந்தவர் இறந்ததற்கு விடிய அரசே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காடுவெட்டி பகுதியில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டதால் அங்கு ஏற்கனவே இருந்த தரைப்பாலத்தை அகற்ற முடிவு செய்த விடிய அரசு எதிலும் அரைகுறைதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் பாதி இடித்தும் பாதி இடிக்காமலும் விட்டுள்ளது. இதை அறியாமல் அந்த தரைப்பாலத்தை கடக்க முயன்ற சுந்தர சோழபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற இளைஞர் ஆற்றில் விழுந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக இறந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் தேநீர் கடை உரிமையாளரின் செல்போனை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாபிராம் பகுதியில் உள்ள தேநீர் கடை உரிமையாளரான கந்தன் என்பவர் தனது செல்போனை கடையில் இருந்த மேசை மீது வைத்திருந்துள்ளார். அப்போது தேநீர் குடிப்பது போல வந்த அடையாளம் தெரியாத நபர் மேசை மீது இருந்த செல்போனை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி குற்றவாளிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கணேசபுரம் பகுதியில் பாஸ்போர்ட் விசா காலாவதியான நிலையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜோசப் கார்போ என்பவர் பிடிபட்டார். இவ்வாறு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக தங்குவதற்கு தமிழக உளவு பிரிவு காவல்துறையினர் அலட்சியமே காரணம் எனவும் இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் போதைப்பொருள் வழக்குகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்துள்ளனர்.